ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது தமிழில் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஃபுட் டெலிவரி ஆர்டர் எப்படி இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் பற்றி இந்த பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா லேட் நைட் வந்து நிறைய பேர் ஓட்ட மாட்டாங்க. ஸோ லேட் நைட் ஓட்டுறது என்ன மாதிரி ஒரு சிலர் தான் ஓட்டுருவாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் லேட் நைட் மட்டும் புக் பண்ணி ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் டபுள் லைக் இருக்கும். ஸோ டபுள் லைக் கொடுத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, லேட் நைட் மட்டும் தான் ஓட்டுறீங்கன்னு. ஓகேங்களா, லேட் நைட்டில் அப்படி எவ்வளோ ஏர்னிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும். ஓகேங்களா, மொத்தம் 5 மணி நேரம் கணக்கு தான் லேட் நைட்டு. ஸோ அந்த 5 மணி நேரம் ஓட்டுறதுக்கு இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒதுக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து நீங்கள் அந்த ஆப்லேயே பார்க்கலாம். இன்றைக்கி லேட் நைட்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 140 ரூபா கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஆர்டர் பார்க்கணும் அதுக்குங்க. ஓகேங்களா, ஸோ 8 ஆர்டர் வந்து அந்த 5 மணி நேரத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து 140 ரூபா ஆட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து உட்பட்டு இருக்கணும், நம்மளுடைய விதிமுறை. ஓகே, அந்த விதிமுறைக்கு. ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எல்லாம் கணக்கு ஒன்று தான். 1 ஹவருக்கு ப்ளஸ் 100 ரூபா அப்படின்னு இது பண்ணுறதா கால்குலேட்டு. என்னதான் எஸ்டிமேட் ரெவன்யூ ஒரு கிக்ஸ்க்கு அவங்க 150 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பட் அவ்வளோ கிடைக்காது. ஒரு சில டைம் மட்டும் தான் அவ்வளோ கிடைக்கும் ஆர்டர் அதிகமாக இருந்தால். இல்லைனா பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படிங்கிறது ஆவரேஜ். ஸோ அப்போ நீங்கள் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 500 ஒரு ப்ளஸ் 140 640 இல்லை 660 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து ரெகுலராக கிடைக்கும். ஓகேங்களா, லேட் நைட் ஓட்டினா. இல்லை இதை விட எக்ஸ்ட்ரா கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 5 ஹவரில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் காசும் செலவாகும். அதுக்கு மாதிரி நீங்கள் கிலோமீட்டரும் ஓட்டியிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பிக்கப் எப்படி இருக்கும், பக்கமாக இருக்குமா தூரமாக இருக்குமா பார்த்தீங்கன்னா பிக்கப் எப்பவும் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் ஆர்டர் பிக்கப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்டர் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜோனில் ஆர்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்து எங்கெல்லாம் ஃபுட் ரெடியாக இருக்கோ அங்கெல்லாம் பிக்கப் போடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து நம்ம அதிகமாக போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த டைம் வந்து ட்ராப் பாயிண்ட் அதிகமாக இருக்குமா கேட்டிங்கன்னா ட்ராப் பாயிண்ட் எல்லா டைமும் அதிகமாக இருக்காது. பிக்கப் அதிகமாக நம்ம போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராப் பாயிண்ட் வந்து ரொம்பவும் பக்கத்தில் கொடுப்பாங்க. 1 கிலோமீட்டரில் வந்து 500 மீட்டர்லாம் ஒரு 3 கிலோமீட்டரில் ட்ராப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பிக்கப் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ட்ராப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிக்கப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன பிரச்சனை சந்திப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை, பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் ஏதாச்சும் வந்து இஷ்யூ, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இல்லை வந்து பெட்ரோல் இல்லை. ஸோ அதுங்கிறது நம்மளுடைய பிரச்சனை, பெட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனை. ஸ்டார்ட்டு அப்படிங்கிற ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி பிரச்சனை வந்து நம்மளோட பிரச்சனை தான். முக்கியமான இன்னொரு விஷயம் திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கும் நடக்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர். இந்த பஞ்சர் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மகிட்ட இருக்க ஆர்டரை வந்து அடுத்த டெலிவரி பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம், அவங்க எடுத்து போயிடுவாங்க. ஆனால் நம்மளை வந்து யார் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நம்ம தான் பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது. அந்த இதுக்கு ஒரு இது வரைக்கும் ஆப்ஷன் கிடையாது நண்பா. ஸோ பெரிய மைனஸ் அப்படிங்கிறத பட்சத்தில் இது ஒரு மைனஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருக்கள்லையும் போய் டெலிவரி பண்ணும்போது லேட் நைட், அதாவது வந்து 11 மணி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். 12 மணிக்கு அப்புறம் அப்படி நீங்கள் ஓட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்து பிரச்சனை கிடையாது. அதை தவிர்த்து நம்ம வந்து தெருக்களில் போகும்போது தெருக்களில் வந்து நிறைய இடத்துல லைட்டும் கண்டினியூஸாக இருக்காது, இருட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல எம்டி கிரவுண்ட், காலி கிரவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த தெருக்களில் போகும்போது நீங்கள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவீங்க. புதுசாக போகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் லேட் நைட் ஓட்டுறதா இருந்தால். ஸோ நீங்கள் பகல் மட்டும் டெலிவரி பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க லேட் நைட்டில் இருட்டான இடத்துக்குள்ள போய் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்கிறேன், அது ஒரு பிரச்சனை மைனஸ். அப்புறம் அந்த நாய்கள் தொல்லை அப்படிங்கிறது வந்து இருக்கும். பட் அது எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு தெரியாது. நம்ம போகும்போச்சில் கம்மன் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி போனதும் பின்னாடி வந்து விரட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் பயப்படாமல் ஓடணும். ஜஸ்ட்டு ரொம்ப பயந்து டக்குன்னு ரேஸ் எதுவும் பண்ணிட்டோம்னா, வண்டியை த்ரோட்டில் பண்ணி ரேஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கீழே விழுறதுக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நாயை கண்டா முடிஞ்ச அளவுக்கு வண்டியோட வேகத்தை கம்மி பண்ணி ஸ்லோவாக போகிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வந்து என்னென்ன ஆர்டர்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஆர்டர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரியாணி ஆர்டர் தான் அதிகமாக மக்கள் சாப்பிடுவாங்க லேட் நைட்டில் புக் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா ஆர்டர் வரும். பட் பீஸா ஆர்டர் வந்து ரேராக தான் வரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில, பிரியாணி அப்படிங்கிறது அதிகமாக வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஎஃப்சி ஐட்டம், இந்த ஃப்ரைட் சிக்கன் இந்த மாதிரி ஆர்டர் வரும். ஜூஸ் ஆர்டர் ஒரு சிலவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நைட்டும் வரும். ஓகேங்களா, ஏர்னிங்ஸ் சொல்லியாச்சு உங்களுக்கு. இதே மாதிரி தான் வந்து இருக்கும் லேட் நைட் டெலிவரி. அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து சேஃப் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல வந்து. பட் லேட் நைட் ஓட்டுறதுக்கு யார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா வேகமாகவும் போய்க்கலாம். அதுக்காக வந்து வேகமாக போச்சுல கவனம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம்.
வேறு யாரும் நம்மளை வந்து இது பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ வந்து நம்ம ஒழுங்காக போனால் கூட நம்ம பின்னாடி வர்றவங்க வந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்குபடி நம்ம அங்கங்கே வந்து யாருமே வந்து கரெக்டாக வந்து சிக்னல் எதுவுமே இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா, இது நடக்கும். அப்புறம் கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்கும் பட்சத்தில் கரெக்டாக கஸ்டமர் இவங்க தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்கணும். அது முக்கியமான விஷயம் அந்த இடத்துல. எப்போ எல்லார்ட்டையும் மாதிரி டெலிவரி பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வாங்க வந்துருவாங்க. ஏன்னா வந்து லேட் நைட்டில் வந்து மேலே போய் அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டோ இதுலேயே வந்து நம்ம மேலே போய் கொடுக்குற மாதிரி அதிகபட்சம் இருக்காது. ஏதாச்சும் ஒரு சில ஆர்டர் மட்டும் கஸ்டமர் வந்து மேலே வர சொல்லுவாங்க, போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி நிறைய கஸ்டமர் கீழே வந்துடுவாங்க. அப்படி வரும்போச்சில் வந்து ஜஸ்ட்டு அவங்கள வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் ஆர்டரை வந்து அவங்க நேம் கேட்டுட்டு. ஆனால் அவங்களே சொல்லுவாங்க ஒரு சில டைம் டெலிவரி பண்ண நம்ம நேமை சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் உங்கள் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போச்சில் ரைட் ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா, இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்படுறதே அதுக்கு தான். தவறான முறையில் வந்து தெரியாத வேறு யாச்சும் ஒன்று கொடுத்துட்டோம் வச்சுக்கலாம், அப்புறம் நமக்கும் சிக்கல், அந்த ஃபைன் நம்ம மேலே விழுந்துடும். ஓகேங்களா, ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி போனீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து கவனமாக கேஷை கையில் வாங்கிட்டு ஆர்டர் கொடுங்க. ஸோ ஒரு சில கஸ்டமர் வந்து கையில் ஃபுட்டை கொடுத்தா தான் கேஷ் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி வாங்கினா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டரை டெலிவரின்னு கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு கையில் கேஷை வாங்கி டெலிவரி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் உங்களால் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டு கால் பண்ணி பேச முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லைவ் ஆர்டர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களால சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஆர்டருக்கு என்னவோ அதை பிரச்சனை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நிறைய கடைகள் வந்து உங்களுக்கு வந்து ஜொமேட்டோவில் வந்து லேட் நைட் உடம்புல வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெஸ்டாரண்ட் இமேஜ் கொடுப்பாங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட் இமேஜ் தான் இல்லாமல் இருக்குது இப்போதைக்கு பார்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு லேட் நைட் உடம்புல வந்து உங்களுக்கு அந்த எந்த ரெஸ்டாரண்ட்டோ அதுக்கு வந்து இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்தில் உள்ள இமேஜும் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் கண்டே பிடிக்க முடியலன்னா ரெஸ்டாரண்ட் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி ரெஸ்டாரண்ட் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பவும் லைவ் ஆர்டர் சப்போர்ட் கால் பண்ணி ஸோ என்ன பண்ணணும்னா அந்த கஸ்டமர் கேரில் இது பண்ணி பேசிவிட்டு அவங்க கால் பண்ணி எடுக்கலாம், அதை ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க, அடுத்த ஆர்டருக்கு போயிடலாம். ஓகேங்களா, பொதுவாக வந்து நீங்கள் நைட் ஓட்டுறீங்கன்னா கேரண்டியாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 11 to 4 600 ஓகேங்களா, ப்ளஸ் அந்த இன்சென்டிவோட 660 அந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து ஷேர். அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்க தான் செய்யும். இப்போ நல்லாவே ஆர்டர் ஃப்ளோ இருக்குது லேட் நைட்டில். பட் லேட் நைட் அப்படிங்கிறது நீங்கள் ஓட்டம் முச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தூக்கம் கெடும். பட் அதனால் வந்து பாதிப்பு வந்து பிறகு இருக்கும், கண்டிப்பாக வந்து பிற்காலத்தில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் வந்து நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. பட்டு நான் எப்போ அதை நிறுத்த போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஓகேங்களா, ஸோ லேட் நைட் ஓட்டுறது நான் எப்போ நிறுத்த போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம், கூடி சீக்கிரத்தில் வந்து எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஒரு இதுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிட்டோம்னா அது அப்படியே வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் நம்மகிட்ட இருந்து. ஓகேங்களா, ஸோ அப்படி ஒரு அடிக்ட் ஆனதாக போன வருஷம் மழை டைம் ஆரம்பித்து அடிக்ட் ஆனதாக இந்த வருஷம் வரைக்கும் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அடிக்ட்லேயே அதே அப்படியே போயிட்டுருக்கேன் லேட் நைட்டில். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. சரி பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய லேட் நைட்டு வந்து எப்படி ஏர்னிங்ஸ் இருக்கும், எப்படி ஆர்டர் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. இதை தவிர்த்து ஏதாச்சும் லேட் நைட்டில் உங்களுக்கு வந்து கேள்வி இருந்துச்சு, பிரச்சனை டவுட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து டவுட்டே இருக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா லேட் நைட்டை ஓட்ட மாட்டாங்க. லேட் நைட்டு ஓட்டுறவங்க யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டைம் இன்சென்டிவ்காக ஓட்டுறவங்க தான் அதிகபட்சம் ஒரு 2 மணி வரைக்கும் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க ஓட்டுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகமான வந்து தேவை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிடைக்கிற நேரம்லாம் ஓட்டிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து அதிக லேட் நைட் வரைக்கும் ஓட்டுவாங்க. ஒரு அமௌண்ட் எடுக்கணும், ஒரு நாளைக்கு 2000 அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ அதிக நேரம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி நண்பர்கள் தான் வந்து லேட் நைட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஓட்டுறவங்க இருப்பாங்க. பட் குறிப்பிட்ட நபர்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி லேட் நைட் ஓட்டுறது கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான். ஓகேங்களா, நான் அதில் ஓட்டுறேன், யார் அந்த மாதிரி ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ ஓட்டுறவங்க இருந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் டபுள் ஹார்ட் கொடுங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே நண்பா, மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவில். இன்றைக்கி வந்து வேளச்சேரி ஜோனில் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே ஃப்ரீ கிக்ஸாக தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. வேளச்சேரி, அடையார், பாலவுக்கு இந்த 3 ஜோன்லேயும் சேர்ந்து ஃப்ரீ கிக்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் ஆர்டர் வந்து என்னென்னு பிரச்சனை தெரியல. அதை ஓட்டினா தான் தெரிஞ்சிருக்கோம். நம்ம தான் பகலில் ஓட்டுறது இல்லையே, ஸோ ஓட்ட தெரியல. நைட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். வா, பாய் பாய். ஓகே.